ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் வாவ் தோசை. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஓட்ஸ் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். சிம்பிளாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்ன ஓட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சஃபோலா ஓட்ஸ் தான். ஸோ க்ரீமி ஓட்ஸு. இது வந்து ஃபைபர், ப்ரோட்டீன், அயன் இதெல்லாம் இருக்குது இந்த ஓட்ஸில். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு ஆளுக்கு தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ எனக்கு மட்டும்தான். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறது இந்த சஃபோலா ஓட்ஸ் வந்து செம்ம சூப்பராகவே இருக்குது. ஸ்மெல்லும் சரி, டச் பண்ணி பார்க்குறதுக்கும் சரி, ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்குது. பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சொம்பு அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு, அந்த தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். அந்த கொதிச்சு வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஓட்ஸ் வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் பண்ணுறதை பொறுத்து தண்ணி வந்து இன்க்ரீஸாக பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி கலரி விட்டுகிட்டே இருக்கணும். கலரி விட அது வந்து நல்லா வந்து குக் ஆகி வரும். ஸோ தண்ணியும் ஓட்ஸும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நல்லா கெட்டியாக தோசை மாவு பதத்துக்கு வந்து வரும். இந்த டைமில் வந்து காய வச்ச பால் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதே மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும். பாலும் ஓட்ஸும் வேகிற ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆரோமா ரொம்ப நல்லாவே குக் ஆகிடுச்சு. நான் டேஸ்ட்டுக்காக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் டேஸ்ட்டுக்காக தான் வந்து ஆட் பண்ணுறேன். இது கூட ஃப்ளேவருக்காக ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். அப்படின்றதுனால தான் நான் ஃப்ளேவருக்காக நாட்டு சக்கரை சேர்க்குறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ண அதனோட ஃப்ளேவரே வந்து போதுமானது. ஸோ நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் வாவ் தோசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.